Holidays present Hussain Manimegalai Science Festival. Associate sponsor Sudha School Guide. Surprise partner Chennai Surprise. போனை ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க. அதிகமா யூஸ் பண்ற ஆப் எது? இன்ஸ்டாகிராம். இவன் அதிகமா யூஸ் பண்ற ஆப் வந்து ட்ரூ காலர் தானே? நிறைய வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குடா. அது என்னடா ஜிகு ஜிகு குரூப்? ஆமா மர்க்கையா. சோ இப்போ வந்து ஃபோன் வாங்குனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கால் ரிசீவ் ஆனது என்ன, பண்ணது என்ன? இந்த ஃபோன் வாங்குனதுக்கு அப்புறமா இல்ல யூசுவலா சென்டிமென்ட்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா ஃபர்ஸ்ட்? இதுதான் ஃபர்ஸ்ட். அது ஆப்வியஸா ஓபன் பண்ண உடனே ஃபேஸ் இந்த ஃபேஸ் ஐடியில வந்து என் ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட் போடுவேன். இவங்களுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் லாக் அன்லாக் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ வரைக்கும் இவங்களுக்கு என் ஃபோன்ல ஃபேஸ் லாக் ஓபன் ஆகாது. நான் கொடுக்கவே இல்லை, இது மட்டும் நான் ஓபன் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் கால் பாஸ்வேர்ட் தெரியும். சோ ஆனா ஃபேஸ் காமிச்சா அதை மதிக்க அந்த ஃபோன் ஃபேஸ் ஐடி அது என்ன சீக்ரெட்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஃபேஸ் ஐடி வைக்கணும் அவ்வளவுதானே? ஃபேஸ் ஐடி வைக்கணும். உங்களுக்கு அண்ணனோட ஃபோன்ல ஃபேஸ் ஐடி வைக்கணும் அவ்வளவுதானே? ஃபிங்கர் பிரிண்ட் 4 வாட்டி எடுக்கும் ஐபோன். கண்டென்ட் ஒரு 10 நிமிஷம் டிலே. அதெல்லாம் இல்ல வைக்கணும் அவ்வளவுதானே. சரி வெச்சிடலாம். இப்போ என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ரெண்டு பேரும் ஈச் அதர் கால் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க சொன்னீங்க ஃபேஸ் ஐடி இல்ல அப்படின்னு. இப்போ வந்து போனை ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க. இந்த வச்சுக்க. என்ன சொல்லி? டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஆமா. நீ எங்களை எந்த மாதிரி கப்புள்னு நினைச்ச? ஓகே, ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அழகா ஒரு டிபி வச்சிருப்பீங்கல்ல. உங்களுக்கு ஒரு சான்ஸ். மணி அக்காவோட எந்த போட்டோ வேணா நீங்க டிபியா மாத்தலாம். இப்போ மாத்தி விட்டுருங்க. சூப்பர் தர. இந்த வர கஷ்டப்பட்டு ஒரு பியூட்டிஃபுல் போட்டோ வச்சிருக்கேன். மாத்திட்டு காட்டுங்க. நீங்க பாருங்க மணி அக்கா நீங்களும் மாத்தலாம். யார் என்னோட கான்டாக்ட்க்கு அவன் டிபியா மாத்துறதா? இல்ல வால்பேப்பரா எது வேணா டிபி இருக்குல உசைன் அண்ணா ஒரு டிபி வச்சிருப்பாரு. அதை நீங்க ஏதாவது மாத்தணும் நினைச்சா மாத்திடலாம். வாட்ஸ்அப் டிபி. வாட்ஸ்அப் டிபி மாத்தணும். ஓகே. ஓ வாட்ஸ்அப் டிபி. வாட்ஸ்அப் டிபி மாத்தலாம். அதுதான் டாஸ்க். என்ன வேணா மாத்திக்கலாம் ஓ வாட்ஸ்அப். நான் இது வெறும் அந்த ஸ்கிரீன் சேவர். ஓகே ஓகே ஐ அம் ஜஸ்ட் சேஞ்சிங். வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் கிவ் மீ a minute. இதெல்லாம் வந்து நான் எவ்வளவு வருஷமா வச்சிருக்கேன் தெரியுமா அந்த டிபி. இப்போ அட்லீஸ்ட் இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டிபி மாத்துறோம். சென்டிமென்ட். ஓ ஐயோ பேர்லாம் மாத்தல. இல்ல பேர்லாம் நாங்களே மாத்த சொல்ல மாட்டோம். ஒரு போட்டோ கூட ஏன் உருப்படியான போட்டோ ஒண்ணு கூட காணோம். அவங்களோட கியூட் பிக்சர்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு விடுங்கண்ணா. இதுல இருந்து போய் வைஃப்க்கு போய் எனக்கு மாத்திட்டு இருக்கேன் சார். பா நான் மாத்திட்டேன்பா. ஏய் ஐ அம் அட சூப்பரா ஒரு போட்டோ வச்சிருக்கீங்க. சூப்பர். சூஸ் போட்டோ ஒன்ஸ் அகைன். ஐபோன் போட்டோ மாத்த தெரியாத மணிமேகலை எப்படி? இல்லடா நான் ஒரு இது எடுத்தேன். அது வந்து லாஸ்ட் ஆஃப் போட்டோஸ். ஓகே ஃபைன். மாத்திட்டீங்களா? சூஸ். ஓகே ஓகே ரெண்டு பேரும் அப்படியே புதுசா தேடி கண்டுபிடிச்சிருக்கியா? காமிச்சிருங்க. காட்டுங்க நீங்க என்ன வச்சிருக்கீங்க? வச்சிருக்கியா? ஓகே. இந்த போட்டோலாம் என் போன்லயே God கிடையாது. and a good wife are the two best things a man can have. என்னது? இது எங்க போன்ல இருக்குறதா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? தேவையில்ல மாத்துங்க. கொடுங்க. இந்த போட்டோ என் போன்லயே கிடையாது. டவுன்லோட் பண்ணீங்களா? படாரம் டவுன்லோட் பண்ணிருக்கியா? ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய 2 முக்கியமான பெஸ்டான விஷயங்கள் வந்து ஒன்று கடவுள், இன்னொன்று நல்ல ஒரு வைஃப் அப்படின்றது வச்சிருக்கேன் சோட்டி. இத பார்த்து உன் ஃப்ரெண்ட்ஸும் திருந்துவாங்க இல்லையா? இல்ல அது அப்படி போட்றேகாது. அப்புறம் எனக்கு அப்படி ஒன்னு நடக்கல, நீங்களாவது பார்த்து திருந்துங்கடா அப்படின்ற மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணிக்கிறியா? சம்பவத்தை பண்ண வேண்டியதா இருக்கு. This is your DP, okay? ஓகே ஆமா அடுத்த ஒரு நாளைக்கு இதுதான் இருக்கணும். ஓகே ஆமா சூப்பர். எப்படி மாத்தற மட்டும் பாருங்க. என்ன மாத்திக்கிட்டீங்க? ஓ வெச்சுக்கோங்க. இன்னும் இருக்கா? ஆமா இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஓகே சரி கரெக்ட்டா சொல்றீங்களான்னு பாப்போம். அதிகமா யூஸ் பண்ற ஆப் எது? லைக் மணியோ இல்ல நீங்க அவங்க நான் சொல்லவா இவங்க சொல்லட்டுமா? நீ ஃபர்ஸ்ட் நிமிஷம் நீ சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம். அவரு இப்போ நான் ஏதோ ஒரு பேர் சொன்னது எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிப்பீங்க? அவர் சொல்றாருல இல்ல ஆமான்னு. அதுக்கு ஓகே இவன் அதிகமா யூஸ் பண்ற ஆப் வந்து ட்ரூ காலர் தானே? இவன் அதுதான் போட்டு நம்பர் செக் பண்ணிட்டே இருப்பான். ஆமா யார் கால் பண்ண? ஆமா இவன் ட்ரூ காலர் தான் அதிகமா யூஸ் பண்ணா. சரி தப்பு இல்ல. அதான் பாத்துட்டு இருக்கான். மணியக்காவோட சேஃப்டி விஷயத்துல எதுவா இருக்கும்? எதுக்கு இப்ப கால் பண்றான் மாதிரி தான் பாத்துட்டு அது கால் பண்ண சரி மாட்டாரு. ஓகே மணியக்காவோட சேஃப்டிக்கு அத பாக்குறீங்க. ஓகேவா? அது அப்படி வச்சுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை Okay, இல்ல. சரி உசைன் அண்ணாவோட பிரவுசிங் ஹிஸ்டரி என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஏய் என்ன? அதுதான் ஏய் என்ன? சொடி இரு நான் சொல்றேன். நான் அது கூகுள் எங்க இருக்குன்னு தெரியாது. சாடி கூகுள் தெரியாம டேய் கூகுள் எனக்கு தெரியும். அத பார்த்ததுக்கு அப்புறம் நீ எங்க இருப்பன்னு தெரியாம ஏய் இதெல்லாம் வந்து மாட்டி ஒரு சீன் பா இது. கடைசி வைஃப் இஸ் கிரேட் கோட்ஸ்னு ஒன்னு இருக்கு. இங்க இருங்க. அது நீங்க சர்ச் பண்ணது. நீ பண்ணது. சர்ச் பண்ணி வச்சிருக்கிறது. ஏய் என்ன மணிக்கா? இல்ல அது சர்ச் பண்ணி அது பாக்ஸ் எங்க கூட தெரியல இதுக்கு. நீ இங்க பாரு. எந்த ஒரு கணிப்புக்கும் வராதீங்க. அவன் என்ன பண்ணி வைஃப் இஸ் கிரேட் கோட்ஸ் நான் வந்து சர்ச் பண்ணேன். அதை எடுத்துட்டு பார்த்தா அவன் ஹிஸ்டரியை டெலிட் பண்ணி வச்சிருக்கான். அப்பாடா எப்படி? So sad. எனக்கு
இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலே காலையில நான் ஃபுல்லா கிளியரா இருப்பேன். என்ன விட்டு தனியா வேற ஏதாவது யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ போயிட்டு இருந்தியா? அடிப்பாவி. எதுவுமே தெரியாம நான் வளர்ந்துருக்கேன். எப்படி ஹிஸ்டரி டேட் பண்ண நீ? சரி, அது அடிக்கடி நம்ம பசங்க கேட்டு பாரு, கிளியரா இருக்கும். ஃபுல் கிளியர் கிளீனா இருக்கும் அது. சரி, அப்படி என்ன சர்ச் பண்ணீங்கன்னு டெலீட் பண்ற அளவுக்கு என்ன இருந்து? லைப்ரரியில போய் பாப்பாங்களே, எப்படி போய் பாப்பாங்க? சிக்குவனா? லைப்ரரியும் போய் பார்த்தாங்க பாரு, ரெண்டே பாக்ஸ் தான் இருக்கு. இப்படிலாம் சொன்னா மோடு குத்துருவாங்க. போவாங்க போல. பாத்தியா இல்லையா? ரெண்டே என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஒன்னு கிராக்ஸ் இருக்கு, வைஃப் இஸ் கிரேட் கோச். நான் சர்ச் பண்ணதும் சர்ச் பண்ணதும் அவ்வளவுதான் இருக்கு. சரி, என்ன டெலீட் பண்ணீங்க அத சொல்லுங்க. அது சொன்னதான் அப்புறம் எதுக்கு நான் அது சர்ச் ஹிஸ்டரி எடுத்து குத்துறேனே. சேஃப்டியா இருக்காரா அதெல்லாம் டெலிட். தவறாக நினைத்து விட்டார்கள். நீ தெளிவுபடுத்த வேண்டிய கடமைக்கு நீ தள்ளப்பட்டிருக்க. சொல்லிடு. நான் லேட்டஸ்டா வந்து ரொம்ப மன வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சேன். சரி, தமன்னா வந்து இந்த மாதிரி ஒரு அஃபேர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து. அஃபேர்லடா, லவ்ல இருக்காங்க. சரி, லவ்ல இருக்காங்க. சாரிப்பா, இவங்களோட லவ்ல இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு சொன்னாங்க. அதனால நான் சர்ச் பண்ணேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. இவனுக்கு தமன்னா ஆக்சுவலி பிடிக்கும். சோ தமன்னா யா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அது உண்மையா இல்லையான்னு வெரிஃபை பண்ணீங்க நீங்க? ரொம்ப மன உடைஞ்சு போனேன், நான் கிட்ட ஃபீல் பாகுபலி பண்றேன். படம் வர்க் பண்ணாங்கல்ல, சோ அப்ப பார்த்தா அதுல விழுந்தவன் தான். இன்னும் எழுந்துக்கல. ஓகே, ஓகே, ஜீரணிக்க முடியல. அதை எதுக்கு டெலிட் பண்ணனா எனக்கு பாத்தி இப்ப இவர ஏதாவது செக் பண்ணனுமா? ஓகே, ஆமா கண்டிப்பா மணியக்காவோட சர்ச் ஹிஸ்டரி. இரு, என்ன மட்டும் கேஷுவலா கோத்து விட்டல. இல்ல நான் வந்து என்ன சர்ச் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல. உஷா என்கிட்ட இல்ல அதெல்லாம் கிடையாது. இல்ல வேண்டாம். அதெல்லாம் கிடையாது. என்ன தெரியுமா மேக்ஸிமம் சர்ச் பண்ணுவேன். சரி, நீ பாத்துக்கோ. பாருங்க. நான் சொல்ல கேட்காம கோத்து விட்டல. இரு, இப்படி சர்ச் பண்றா பக்கி, அந்த பக்கம் கேமரா வச்சு ஏன்ட்ட இருந்து மறைச்சு ஊருக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் இது செல்வராஜ் அத நேத்து இன்டர்வியூ ஓகே போச்சு. மாரி செல்வராஜ் விக்கிபீடியா. நான் மோஸ்ட்லி என்ன சர்ச் பண்ணுவேன் நான் சொல்றேன். ஒரு புண்ணு வருதுன்னு வெச்சுக்கோயேன். வாட் டஸ் இட் மீன்? எத்தனை வருஷத்துக்கு நான் உயிர் பொழைப்பேன் அப்படின்னு போட்டுருவான் நான் கூகுள்ல. எனக்கு எதனா ஒன்று வந்துருச்சுன்னா இமிடியேட்டா நான் கூகுள்ல போட்டுருவோம். அது ஸ்ட்ரெயிட்டா ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவோம். ஞாபகம் அதைத்தான் என் வாயில கூட எனக்கு சொல்ல வர மாட்டேது. அந்த ஒரு விஷயத்த போட்டு விட்டுரும். அதை பார்த்துட்டு போச்சு, நமக்கு ஏதாவது ஒன்று ஆகிறதுக்குள்ள எல்லாத்தையுமே இந்த குடும்பத்துக்கு நம்ம பண்ணி வச்சிடணும், இவனுக்கு எல்லாத்தையுமே நம்ம பண்ணி கொடுத்துடணும் அப்படிலாம் யோசிச்சு ஓவர் திங்கிங்ல நான் வந்து நான் எக்ஸ்கியூஸ் மீ வாட் ஆர் யூ ஷோயிங் ப்ளீஸ் டெல் மீ தட் மாரி செல்வராஜ். அதான் நேத்து இன்டர்வியூ, அது ஒரு இன்டர்வியூக்காக அது வந்து நான் பார்த்தேன். வேற அந்த மாதிரி ஒரு பீஸ். வேற ஏதாவது வேற வந்து வேற கோட்ஸ் எதுவும் பார்ப்பேன். கோட்ஸ் ஓகே அவ்வளவுதான். கோட்ஸ் அப்புறம் வந்து நைட் லேட்டா தூங்கினா என்ன ஏதாவது வியாதி வருமா அப்படின்னு பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து இந்த ஹெல்த் கான்ஷியஸ்லாம் வந்து நான் கிடையாது. சுடு தண்ணி காலில் ஊற்றுற வரைக்கும் சுடு தண்ணி காலில் ஊற்றுச்சுல. ஸோ அப்போ இருந்து நான் கொஞ்சம் மென்டல் ஆகிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து போட்டு பார்த்து ஓகே போச்சு நம்ம டக்குன்னு இது பண்ணோம் அது பண்ணோம் அந்த மாதிரி ஒரு விஷயம். அதில் தான் ஓவர் திங்கிங் நான் சர்ச் பண்ணேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஏதாவது உயிர் பயந்தமான ஒரு விஷயம் தான் பார்த்துட்டு இருப்பா. ஓகே சரி ஓகே. மணியக்கா ஃபோன்ல இருந்து யாருக்கு அதிகமா கால் போகும்? உங்க ஃபோன் தவிர? என் ஃபோன் தவிர அதிகமா யாருக்கு கால் போகும்? அப்படி யாரும் இல்லையே. ஏன் சொல்லி இல்ல அதிகமா பேசி எது வந்தாலும் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ என்ன அதான் வாய்ப்பே இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது. ஃபேவரட்ஸ்லயே 2 பேர் தான் வச்சிருப்பேன் நான். பாருங்க, ஒன்று இது ஐட்டை பார்த்துட்டு கண்ணு ஊங்குது பாரு. க்ரஷ்னு ஒன்று இருக்குது. ஜோதி இஸ் மை மம்மி, க்ரஷ் இஸ் மை ஹஸ்பண்ட். இது 2 தான் ஃபேவரட்ஸில் இருக்கும். கால் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என் ஹஸ்பண்டுக்கு ஒரு 4 கால் போயிருக்கு. அப்புறம் இது மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதான். எல்லாத்துக்கும் இவனை தான் நோண்டினே இருப்பாங்க. ஓகே யாருக்கு கால் போயிருக்கு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஃபேவரட்ஸ்ல ஃபர்ஸ்ட் போங்க. உங்க பேரே இருக்க போறது இல்லையா பாருங்க. இல்ல என்னோடதுக்கு மட்டும்தான் பேர் இருக்கு, மீதி எல்லாம் நம்பரா மட்டும்தான் இருக்கு. அதனால தாங்க ஒரு ட்ரூ காலரா போட்டு தேடிட்டு இருக்காரு பாவம். யாரையும் சேவ் பண்ணாம மனுஷன். இப்போ நம்புறீங்களா? ட்ரூ பாரு எல்லாமே அதுவா தான் இருக்கு. ஏங்க உங்களுக்கு தாங்க தெரியப்படுது. வைஃப்னு போட்டு வச்சிருக்கான். இன்னொன்னு முத்து ஊர்ல இருக்கிற ஒரு பையனோட பேர், இன்னொன்னு சிக்கந்தர்னு ஒரு பீஸ் எங்கள்ட்ட சிக்கி இருக்கு. இவ்வளவுதான். மத்தது எல்லாமே வந்து அன்னோன் நம்பர்ஸா தான் இருக்கு. இது ரொம்ப சீரியஸான விஷயம் மணியக்கா. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இத டீல் பண்ணியே ஆகணும். ஏன் சேவ் பண்ணல? யார் எவருன்னு தெரியாம சேவ் பண்ணுவாங்க. கார்ல வேற நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு ஊருக்கு போறாரு அப்படின்னு பாருங்க. வேற நம்பரா இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாத்துக்கோங்க. ஃபோன் செக்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு? நல்லா கிடைக்குது. பல ரகசியங்கள் வெளியே வருது. சீக்கிரமா முடிச்சிருக்குது. சரி, இப்போ ஃபோனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்டிங் ஏதாவது ஸ்பெஷலா அந்த மாதிரி வச்சுப்பீங்களா? இல்ல ஏதோ ஒரு ஃபோனை தூக்கி போடு அப்படி? ஃபோன் எங்களுக்கு பாண்டிங்லாம் இல்ல. ஃபோன் தான் எங்களுக்கு லைஃபே ஆக்சுவலி. அதில் எடுத்து வீடியோ போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அப்படிதானே போய்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எப்படி சொல்றது, அது பாண்டிங்லாம் கிடையாது, அதுக்கும் மேலே. ஓகே.
எப்போது கோவம் வந்து போனை டம்மு டிம்முன்னு போட்டு உடைச்சிருக்கீங்களா? அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்றது? இப்ப இல்ல, முன்னாடி மணி கோவம் வந்து அப்ப செவுத்த குத்துறது அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோமே தவிர இந்த பொருட்கள்லாம் நான் கை வைக்கிறது இல்ல. பிகாஸ் அதெல்லாம் வீட்ல வாங்கி போட்டு தான் நம்ம தூக்கி அசால்ட்டா உடைப்போம். பட் நம்ம வாங்கும் போது இல்ல அதோட பெயின் தெரியும் இல்லையா? ஆஸ்ட்ரிச் இருக்குல்ல அது மாதிரி கோவம் வந்தாச்சா இப்படியே நம்ம வீட்ல கதவெல்லாம் டம்மு டம்முன்னு சாத்தணும், செவுருலாம் கிராக் விழுந்திருக்கும். என் வீட்டோட ரூம்ல இப்படி டம்மல் டுமில் டிமில்மே ஏதாவது நான் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கேன். பிகாஸ் இது என்ன டேமேஜ்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. நீங்க உடைச்சது இல்ல, எப்பவுமே உடைச்சது இல்ல? நோ. யார் வாங்கி கொடுப்பா? அப்புறம் வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. நான் வந்து எங்கடா வாங்கி கொடுத்ததே ஒரு போன், அத உடைச்சு நான் அதை என்ன உடச்சு பண்றது? அப்புறம் அதுக்கப்புறம் வாங்க முடியாதுல்ல, அதனால எதுவும் பண்ண கிஃப்ட்லாம் பண்ணுவீங்களா? அதை மாத்தி இப்போ ஃபோன்லாம் ஒரு ஆசையா இருக்குன்னு அப்படியே சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட். ஒரு வாட்ச் ஒன்று நல்லா ஒரு லேட்டஸ்ட்டாக கிஃப்ட் பண்ணேன், எங்கே போச்சுனே தெரில. ஐயோ ஆமாம், டைட்டன் வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்தேன், எங்கே போச்சுனே தெரில. இந்த ஒயிட் கலர் வாட்ச் வச்சிருப்பேன், எங்கேயாவது வச்சிருப்பேன். பத்திரமா எங்க, அது ஒரு கிஃப்ட் தானே, ஆஃப்டர் ஆல் ஒரு கிஃப்ட். அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட் அது இருக்கு வீட்ல பத்திரமா, ஒயிட் கலர்ல ஒரு வாட்ச். ரீசன்ட்டா வாங்கி கொடுக்கறத நம்ம கன்சிடர் பண்ணி. யார் இந்த அதிக சர்ப்ரைஸ் கிஃப்ட் லாக் பண்ணுவா ரெண்டு பேர்ல? ரெண்டு பேருமே அதுல ஒஸ்ட். அந்த மாதிரியே கிடையாது, நீங்க என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வாங்க போனாலே சேர்ந்து தான் வாங்க போவோம். சோ அந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு எங்கிட்ட இருந்து சுவாரஸ்யமா கிடைக்கிறது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, டிசப்பாயிண்ட். சரி, ஒரு சர்ப்ரைஸ் கால், அது எப்போ நினைச்சாலும் இந்த ஒரு கால் செம்ம மெமரியில அப்படின்ற மாதிரி வந்த ஒரு சர்ப்ரைஸ் கால், உங்களுக்கு தனியா வந்த ஒரு கால், உங்களுக்கு தனியா வந்த ஒரு கால், யாருக்கிட்ட இருந்து வந்தது, எப்போ வந்தது? பாராட்டி இருக்கலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம். ஒரு சர்ப்ரைஸா இவங்க கிட்ட இருந்து நமக்கு இந்த காலா சூப்பர் அந்த மாதிரி. அப்படியெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ற அளவுக்கு என் வாழ்க்கையை நினைக்கும் போது எனக்கே கேவலமா இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கால்லாம் வந்திருக்கா? ஆமா. இல்ல அப்பாடா, என்ன மாதிரி தான் மத்த எல்லாரும். உங்களுக்கு வந்திருக்கும்ல, யாராச்சும் உங்களோட டான்ஸ்லாம் பார்த்து சூப்பரா இருக்குன்னு யாராச்சும் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க கால் அந்த பண்ணி மாதிரி அப்ரிசியேஷன் ஏதோ ஒண்ணு கால் உங்களுக்கு வந்தது இல்ல. அப்படியே இல்ல அப்ரிசியேஷன் மட்டும் இல்ல, சர்ப்ரைஸா இவங்க நம்ம காலே பண்ண மாட்டாங்க, இவங்க கால் பண்ணிருக்காங்க என்ன. ஓகே, யாரோட கால் வந்தா பயப்படுவீங்க அட்டெண்ட் பண்ணவே? ஐயோ இவனா இல்ல இவளா? அந்த மாதிரி என்னோட கால் வந்தா பயப்படுவான். பட் நானே வந்து பாத்தீங்களா எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். நான் கால் வந்தாலே ஐயோ என்னடா இது அடுத்து 10 நிமிஷம் பேசணுமே அப்படின்னு எடுத்து சில டைம்ஸ்லாம் 2 நிமிஷம் பேசிட்டு வச்சிருவா. அப்பாடான்னு போனை தூக்கி போட்டு போயிடுவேன் நான் எங்கேயாவது. சரி, ஒரு அட்வான்டேஜஸ் வந்து நீங்க பேசவே வேணாமே, அவங்களே பேசிடுவாங்க எல்லாத்தையும். போனை சைடுல வச்சிட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கலாமே. ஆஸ் யூசுவல் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போலாம் ரீசெண்டா. சூப்பர்ண்ணா, சூப்பர், வெரி குட், வெரி குட். பழக்கமாயிடுச்சு இப்போ. ஓகே, அந்த மாதிரி எனக்கு யாருமே கால் வந்தா பயப்படுறது மாதிரினால ஒரு ஷாக் கொடுத்த ஒரு கால், அந்த ஒரு கால் ஐயோ வேற ஷாக்கிங்கான ஒரு விஷயம் கேட்டேன் அப்படின்னு கொடுத்த கால் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. சீரியஸா எதுவுமே இல்லை. ஐயோ இவங்க ஃபோன் பண்ணிட்டாங்களே வைக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆகுமே அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதிகா. அது எப்படின்னா அண்ணாயங்க அந்த மாதிரி கிடையாது. எடுத்து வச்சுக்கோயேன், ஓகே டிரைவிங்ல இருக்கண்டி அப்படின்னு சொன்னா கூட விட மாட்டா. ஏய் மணி இன்னைக்கு என்ன நெடுந்துச்சு தெரியுமா டி அப்படிங்கும் போது நான் அந்த ஸ்பாட்டுக்கே நான் போயிருப்பேன். அதை சீக்கிரம் தான் சொல்ல, அது ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான ஒரு விஷயமா இருக்கும். அதை வந்து இழுத்து பேச 50 minutes அந்த மாதிரி தான் கால் பண்ணுவோம். அது தமிழ்ல மட்டும் பேசினா முடிஞ்சிடும் ப்ரோ. அது தமிழ் இங்கிலீஷ் அப்படி போகும். அது லூசு பைத்தியம் மென்டல் பைத்தியம் இங்க போகும்போது நான் அதுக்குள்ள வீட்டுக்கே போயிடுவேன். அர்ஜுன் ப்ரோ வெளியே வாங்க, உங்க பொண்டாட்டி கூட்டு வெளியே வாங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க போன்ல. எனக்கு கால் பண்ணாலே நான் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன் அப்படின்னா அந்த அட்டெண்ட் பண்ண மாட்டேன். ஃபுல்லா எனக்கு அடுத்து ஒரு 2 hours 3 hours எனக்கு எந்த ஒர்க்கும் இல்ல அப்படின்னா மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணுவேன். 1 hour அவள்கிட்ட பேசுறதுக்கு 1 hour ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி அப்படிதான் வந்து அட்டெண்ட் பண்ணுவேன். அது மாதிரி தான் சர்ப்ரைஸ் ஷாக்கிங் இரிட்டேட்டிங் கால்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தது இல்ல. சரி, எப்போ போனை தொலைச்சிருக்கீங்களா? தொலைச்சிருக்கிறதா? நோ. நீ தொலைச்சிருக்க? நான் தொலைச்சிருக்கேன். எப்போ? ஒரு காலேஜ் செகண்ட் இயர் அப்போ ஒரு நோக்கியா ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க, தொலைச்சிட்டேன். தொலைச்சியால ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்டீங்க? இல்ல சொடி, பைக்ல போயிட்டு இருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, யாரோ திருடிட்டாங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட் பின்னாடி உட்கார்ந்து வந்தா திருடி? இல்ல இப்படி பாக்கெட்ல வச்சிருக்கேன். எனக்கு தெரியும். இப்படி பாக்கெட்ல வச்சிருக்கேன். ஸ்லோவா தான் போயிட்டு இருந்தேன் வடபழனி சிக்னல்ல. விழுந்திருக்கு, யாரோ எடுத்துட்டாங்க. அப்ப நீ தொலைச்சிட்டேன்னு சொல்ற? நான் வந்து தேடி பார்த்தேன், கிடைக்கல. எடுத்துட்டாங்க நான் பார்த்தோம். நம்ம பாக்கெட்ல இருந்து திருடினா திருட்டு. நீ கீழ விழுந்ததுக்கு அப்புறம் யார் வேணா எடுக்கலாம். அது அந்த பூமிக்கு சொந்தமான ஒரு பொருள். இப்ப நானே கீழ வந்து எடுத்துட்டு போக மாட்டேனா? அது மாதிரி தான். இல்லடா கீழ இருக்கு அல்பத்தனமா பண்ணிருக்க. கீழ விழுந்திருக்கு. சரி தொலைச்சிட்டேன். ஆமா தொலைச்சிட்டீங்க. சரி ரைட். இப்போ இந்த போனை மாத்தி வந்து ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம், மணி நீ இப்படியா, ஹுசை நீ இப்படியா அப்படின்னு தெரியப்படுத்தலாம்னு பார்த்தா ஒரு ஒளிவு மறைவே இல்லாத ஒரு கப்பலா இருக்கீங்க. இப்ப இல்ல சோ அந்த ரவுண்ட் இந்த ரவுண்ட் வச்சது அதுக்கு தானா? ஆமா, வா கிளம்புவோம் நம்ம. அந்த மாதிரி மெசேஜ் வேணா யாருக்கு பண்ணிருக்கான்னு பாப்போமா? பாருங்க மெசேஜ் பாருங்க. ஹலோ செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. இருங்க இல்ல பரவாயில்ல ஒரு ரேங்க் இருக்கு. ரேங்கரமா நிறைய வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குடா. அந்த குரூப்ல நீ போவாத. உனக்கு என்ன
மணிக்கா ஒரே ஒரு குரூப் பேர் மட்டும் ஒரே ஒரு group பேர் மட்டும் ஏங்க, சொல்லிட்டு இருங்க segment நாங்க இன்னும் முடிச்சுக்கலாம். செகண்ட் மாத்துங்க. போட்டு நான் கூகுள்ல வரப்போகுது அவ்வளோ ஃபேமஸ் தான் ஒன்றும் கிடையாதுல்ல. ஷோ அவ்வளோ ஒரு ஊர் எட்டி இது ரெண்டுமே நாங்கள் காமனாக அவ்வளவு ராவா இருக்காது. என்னடா ஜிகு ஜிகு குரூப் குழந்தையாவே இருக்கே மணியக்கா நீ. சந்தோஷமா? சூப்பர். இதுதாங்க Happy-ஆ? கேட்டேன். சூப்பருங்க. சந்தோஷமா? What kind of topics will be discussed in அது வந்து நாட்டின் முன்னேற்றத்தை பத்தி நாங்க பேசும்போது அந்த மாதிரி அது ஒரு குரூப்ல வந்து ஃபுல்லா தாட்ஸா பேசுவாங்க. என்ன டக்குன்னு எடுத்து ஃப்ரீ உள்ள வச்சிட்டீங்க. செக்மெண்ட் முடிஞ்சு நீங்கல்ல. ஆமாப்பா இது கேடிப்பா இது வச்சிருக்கான் பார் கையிலே வச்சு. இதுக்கு அப்புறம் எடுப்பனா நான் வெளியே. ஓகே